வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் செயல்படும் சாரதி பயிற்சி பாடசாலைகளின் தகுதி குறித்து போலீசார் கடுமையாக கண்காணிக்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க அறிவுறுத்தல். அரசியல் நடவடிக்கைகளுக்காக தனிப்பட்ட பணத்தை பயன்படுத்தக்கூடாது என்பது ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் அடிப்படை கொள்கை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனவர்ண தெரிவிப்பு. சஜித் பிரேமதாச 2025ஆம் ஆண்டுக்கான தனது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கைகளை இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என்று லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தகவல். தனது வணிக கட்டடத்தின் மதிப்பு சொத்து அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை விட இரட்டிப்பாக இருக்கலாம் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் செயல்படும் சாரதி பயிற்சி பாடசாலைகளின் தகுதி குறித்து போலீசார் கடுமையாக கண்காணிக்க வேண்டும் என்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க அறிவுறுத்தியுள்ளார். விபத்துகளில் அதிக அளவில் தமிழ் மக்கள் உயிரிழக்கின்றார்கள் என்பதையும் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. எனவே பயிற்சி நிலையங்கள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். யாழ் மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் கூறுகையில், மாவட்டத்தில் ஏற்படும் பெரும்பாலான விபத்துகள் இருசக்கர வாகனங்களால் நிகழ்கின்றது. குறிப்பாக பிரதான வீதிகளில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கிளை வீதிகளில் பிரவேசிக்கும் நேரங்களில் விபத்துகள் அதிகரிக்கின்றன என்றார். இதற்கிடையில் யாழ் மாவட்ட மோட்டார் போக்குவரத்து பொறுப்பதிகாரி தற்போது மாவட்டத்தில் 13 சாரதி பயிற்சி நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவற்றில் 2 நிலையங்கள் அனுமதியை புதுப்பிக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வாகனங்களின் தரம், பாதுகாப்பு உபகரணங்கள், தூரசேவை வாகனங்களுக்கு 48 மணி நேர செல்லுபடியாகும் சோதனை சான்றிதழ், இருக்கை பட்டிகள் போன்ற அம்சங்களில் கடுமையான சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டால் விபத்துக்களை கட்டுப்படுத்த முடியும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனவர்ண அரசியல் நடவடிக்கைகளுக்காக தனிப்பட்ட பணத்தை பயன்படுத்தக்கூடாது என்பது ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் அடிப்படை கொள்கை என்று தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் மற்றும் பிரதியமைச்சர்களின் சொத்து விவரங்கள் வெளியிடப்பட்ட நிலையில் அவர் சிலர் செல்வந்தர்களாக இருப்பது குறித்து கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு கூறியிருந்தார். மேலும் அவர் ஜனாதிபதி, பிரதமர் யாராக இருந்தாலும் அரசியல் செயல்பாடுகளில் கட்சியில் அல்லது உறுப்பினர்களின் நன்கொடையின் மூலமே மட்டுமே நடைபெறுகின்றது. சொந்த பணத்தை செலவிடுவது எங்கள் ஒழுக்கத்திற்கு விரோதம். ஒருவரால் சொந்த பணத்தை செலவிட்டால் வெற்றி பெற்ற பின் அதை கொள்ளையடித்து மீட்டுக் கொள்ளவே முயற்சி செய்வார் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமக்கு கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அதை அரசியலுக்காக செலவிட முடியாது என்றும், தாம் போட்டியிட்ட தேர்தலில் அனைத்து செலவுகளையும் கட்சியை மேற்கொண்டது என்று உண்மை என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டில் அரிசிக்கான தட்டுப்பாடு இல்லை என்று அரசாங்கம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. கிரிசம்ப அரிசியின் விலைகள் மற்றும் கிடைக்கும் தன்மைகள் குறித்து சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் வர்த்தக வாணிப பிரதியமைச்சர் RM ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார். எனினும் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் வளமையாக அரிசி பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் 1 கிலோகிராம் கீரிசம்பா நெல் 132 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்திருந்ததாலும் பெரும்பாலான ஆலை உரிமையாளர்கள் 170 முதல் 175 ரூபாய் வரை கொள்வனவு செய்துள்ளார்கள். இதனால் 1 கிலோ கீரிசம்பா அரிசியினை 260 ரூபாய் முதல் அரசாங்க விலையில் விற்பனை செய்வது சாத்தியமில்லாமல் போயுள்ளது. இதனை முன்னிட்டு சிலர் கீரிசம்பா அரிசியினை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்து வருவதாகவும் பிரதியமைச்சர் RM ஜெயவர்தன குற்றம் சாட்டியுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் தகவலின்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச 2025ஆம் ஆண்டுக்கான தனது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கைகளை இதுவரை சமர்ப்பிக்கவில்லை. இதேவேளை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்டோர் தற்போதைய அரசாங்க உறுப்பினர்கள் தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை ஏற்கனவே ஆணைக்குழுவிடம் கையளித்துள்ளார்கள். பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளனர். இந்த நிலையில் தம்புத்தேகமவில் உள்ள தனது வணிக கட்டடத்தின் சொத்து மதிப்பு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை விட இரட்டிப்பாக இருக்கலாம் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் ஊடகங்களை சந்தித்து பேசிய அவர், அருகில் உள்ள கட்டிடம் அதிக விலைக்கு விற்கப்பட உள்ளதனால் தனது கட்டிடத்தின் மதிப்பும் உயரும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தம்புத்தேகமவில் வாழும் மக்கள் தங்கள் குடும்ப சொத்துக்களை நன்கு அறிவதாகவும், பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்கு முன்பே தனியார் வகுப்புகள் நடத்தி வந்ததாகவும், குடும்பத்திற்கு சொந்தமான நிலங்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார். நாங்கள் 2010, 2015, 2020 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளிலேயே எங்கள் சொத்து மற்றும் பொறுப்புகளை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளோம். ஆனால் கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்தவற்றை நாங்கள் செய்ததாக காட்ட முயற்சிக்கின்றார்கள் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தாம் செல்வந்தராக காணப்படுவதற்கு காரணம் தனது மனைவியின் சொத்துக்கள் என்று தெரிவித்தார். எனது மனைவியின் குடும்பம் என்னை விட மிகவும் செல்வந்தர்கள். அவர்கள் 40 ஆண்டுகளாக வியாபாரங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். எனக்கு இப்போது 39 வயது ஆகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கும் அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தம்மை விட அதிகம் என்றும், இவர்கள் தங்கள் சொத்துக்களையும் என் மனைவியின் சொத்துக்களையும் பிரித்தறியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
மேலும் பெற்றோரிடமிருந்தும் குடும்பத்தினரிடமிருந்தும் கிடைத்த சொத்துக்கள், சட்ட ரீதியான வருமானங்கள், சட்ட ஆலோசகர் தொழில் பெற்று வருவாய் உள்ளிட்ட அனைத்தையும் சொத்து விவரங்களில் வெளிப்படையாக சமர்ப்பித்துள்ளதாகவும் சட்டவிரோத முதலீடுகள் எதுவும் செய்யவில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை தொழிலாளர் வர்க்கத்தின் பிரதிநிதிகள் என கூறிக்கொள்ளும் சிலர் ராஜபக்ச குடும்பத்தை முதலாளித்துவ பிரதிநிதிகள் என்று விமர்சித்தவர்கள் என்று பெரும் செல்வந்தர்களாக உள்ளார்கள். அவர்களின் சொத்துக்கள் எனது சொத்துக்களை விட அதிகமாக உள்ளது. இந்த செல்வம் ஓராண்டுக்குள் வந்ததா அல்லது 76 ஆண்டுகளாக சேர்த்ததா என்பதை விளக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச சவால் விடுத்துள்ளார். தமக்கு எதிராக குற்றம் சாட்டிய வசந்த சமரசிங்கவும் தம்மை விட செல்வந்தர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தரணி சுகாஸ் கனகரத்னம் அரசாங்கத்திற்கு எதிராக பகிரங்க சவால் விடுத்து ராஜபக்சர்கள் மற்றும் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆகியோருக்கு எதிராக பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். சமூக வலைதளத்தில் செய்தியிடுகையில் அவர் அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்வதா, சில்லறை வழக்குகள் தவிர்க்கப்பட்டு பிணைக்கு அனுமதிக்கப்பட்ட வழக்குகள் குறித்து ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். அவரின் கேள்விகளில் ஜனாதிபதி சட்ட ரீதியான முறையில் முடிவு எடுக்கக்கூடிய அரசு நிபந்தனை உள்ளதா, நீங்கள் உரிமையை காப்பதில் உண்மை உள்ளவர்களாயின் தமிழர்களது சுய நிர்ணய உரிமையை ஏற்க தயாரா, சில்லறை வழக்குகளை தாக்கல் செய்து படம் காட்டிவிட்டு 2 நாட்களில் பிணைக்கு அனுமதித்தவைகளும், சீன இறக்குமதியில் 6500 கோடி ரூபாய் வரையிலான ஊழல் தொடர்பும் குறித்து ராஜபக்சர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் நேரம் ஏன் ஆனால் இன்னமும் செய்யவில்லை, மத்திய வங்கி பண நுகர்வு தந்திர மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக ஏன் தாமதம், வசீம் தாஜுதீன் கொலை வழக்கில் மஹிந்த ராஜபக்சவின் பிள்ளைகளை குற்றவாளியாக பட்டியலில் சேர்க்க தயாரா, தேர்தல் கால பொய்களான IMF உடன்படிக்கையை ரத்து செய்தல், வரிகளை நீக்குதல், ஏழைகளுக்கு அத்தகைய வாக்குறுதிகள் இவற்றை நீங்கள் தயாரா, இனவாத மற்றவர்கள் என்றால் பிரதமரானால் குறைந்தபட்சம் ஒரு தமிழர் அல்லது முஸ்லிம் ஒருவரை நியமிக்க தயாரா, சந்திரிகா மஹிந்த போன்றோரை சேர்த்தும் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு தங்களுக்கு சம்பந்தம் இல்லையெனில் சர்வதேச விசாரணைக்கு ஒத்துக்கொள்ள தயாரா, கட்சியின் முதல் தலைமையின் கீழ் குடும்ப உறுப்பினர்களால் தொடரும் குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் எப்படி பதில் அளிப்பீர்கள்? எனவே இவற்றில் சிலவற்றையாவது நிறைவேற்றி காட்டுங்கள். இவற்றில் ஏதாவது உண்மைக்கு புறம்பானவைகளாக இருந்தால் நான் குறிப்பிட்டிருந்தால் உங்கள் கட்சி சார்ந்த எவருடனும் பகிரங்க விவாதத்திற்கு தயார் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்ட வடமாகாணத்தில் உள்ள காணிகள் அரசியல் லாபத்திற்காக விடுவிக்கப்படாது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்றிருந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். காணி பிரச்சனைகள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கும் இடையே நடந்த விவாதத்தின் போது கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இவ்வாறு நடைபெற்றிருந்தது. இதில் பங்கேற்க இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வடக்கில் காணிகள் விடுவிப்பது உட்பட பல பிரச்சனைகள் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார்.